இன்னைக்கு காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கனாவே வெண்டைக்காவை நல்லா வதக்கி புளிக்குழம்பு வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதே கடாயில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அடுத்ததா 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்க வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பழுத்த பழம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் புளிக்குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரும். அப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திக்கான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.